அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனி மாத ராசி பலன்கள். நம்ம தமிழ் மாத ராசி பலன்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். அதுல பார்க்கும்போது ஆனி மாத ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கான பதிவு. மேசராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருந்தார். இது ரொம்ப கொடுப்பனையான காலகட்டமா இருந்துச்சு. இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்றார். அப்ப சுக்கிரனோட வீட்டுல செவ்வாய் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை கூடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அசுஷல் பார்க்கும்போது கோச்சார ரீதியா 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வீடு சொத்து சார்ந்த ஒரு விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுக்கும்பொழுது ஸ்பெசிபிக்கா குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு அட்வான்ஸா ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நகை சேமிப்பு பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஏற்ற காலகட்டங்களாக இருக்கும். நல்ல நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது வருமானத்திலே ஏற்ற காலகட்டங்களாக இருக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது செவ்வாய் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண காலகட்டங்கள் தடையில்லாம நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருசா உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. உடல் நலத்துல அக்கறையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சனி பகவானுடைய பார்வையில இருக்க ராசியாதிபதி அப்படின்னு இருக்கும்போது மேசராசி அன்பர்கள் உடல் நலத்துல அக்கறையோட இருந்துக்கோங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். மற்ற எல்லாமே ஏற்றமான காலகட்டங்களா இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக ரீதியான ராசி பலன்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றிங்க.